வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் மக்கள் விரோத போக்கிற்கு கண்டனம். லாஸ்பேட்டையில் காங்கிரஸ் சார்பில் வாக் ஃபார் புதுச்சேரி நடைபயணம். நீதிமன்றம் அழைத்து வந்தபோது மது அருந்திய ஆயுள் தண்டனை கைதி. காவல்துறையினரே உடந்தையாக இருந்த அதிர்ச்சி தகவல். மாமூல் தராததால் வீடு புகுந்து பெண்ணிடம் அத்துமீறல். 7 பேர் கொண்ட கும்பலை கைது செய்தது காவல்துறை. கன்னிக்கோவில் பகுதியில் கஞ்சா விற்பனை. தமிழக வாலிபர் கைது. இனி விரிவான செய்திகள். காங்கிரஸ் கட்சி நடத்தும் வாக் ஃபார் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுச்சேரியில் தொகுதிகள் தோறும் பாத யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதியில் பாத யாத்திரை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமை தாங்கினார். காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, துணைத் தலைவர் தேவதாஸ், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன், அகில இந்திய மகிழா குழு காங்கிரஸ் தலைவி அல்கை அம்பா மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை மெயின் ரோட்டில் தொடங்கிய இந்த பாத யாத்திரை மகாவீர் நகர், சுப்பிரமணிய கோவில் வீதி, பெட்டுசெட்டிப்பேட், வள்ளலார் நகர், மூகாம்பிகை கோவில் வீதி, சுப்பிரமணியர் கோவில் வீதி, அசோக் நகர், குமரன் நகர் வழியாக ஜீவானந்தபுரம் சந்திப்பில் முடிவடைந்தது. இந்த பிரம்மாண்ட ஊர்வலத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனையும், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதனையும், காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகளையும் வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் வரவேற்றனர். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை, மாணவர்கள் படிக்க முடியல, மாணவர்கள் படிப்பதற்கு உண்டான ஆசிரியர்கள் நியமனம் செய்யல. ஆனா கான்ட்ராக்ட்ல எல்லாரையும் ஆசிரியரை வச்சாங்க. 290 பேர். இன்னைக்கு நான் இன்னும் ஒரு 10 நாள்ல பரீட்சை எழுத போறாங்க. ஆசிரியர்கள் போராட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது விடிவு காலம் தந்தாங்களா, நல்ல பதில சொன்னாங்களான்னா இதுவரைக்கும் கிடையாது. என்ன காரணம்? அவங்ககிட்ட பணம் இல்லை. ஆனா கல்வி அமைச்சர்கிட்ட கோடிக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்கு. பாண்டிச்சேரியில் இருக்கிற அத்தனை இடத்தையும் வாங்க அவருக்கு பணம் இருக்கு. ஆனா அரசாங்கத்துல பணம் இல்லை. அரசாங்கத்துல இருக்க ஆசிரியருக்கு பணம் இல்லை. இதுதான் இந்த அரசாங்கம். இந்த மாணவருடைய எதிர்காலத்தை நினைத்து அந்த ஒப்பந்த ஆசிரியருடைய பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
நகர பகுதியில் வங்கி ஊழியரின் கைப்பையை திருடிய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. சென்னை தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த ஜெனிஃபர் தனியார் வங்கி ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் பொங்கல் விடுமுறையில் தனது சகோதரருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி புதுச்சேரி கடற்கரை முழுவதையும் சுற்றி பார்த்து பிறகு கடற்கரை அருகே உள்ள புசி வீதி பகுதியில் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த போது அவர்களுக்கு அருகில் சுற்றுலா வந்த சிலரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அருகில் புகைப்படம் எடுத்த நபர் ஒருவரை புகைப்படம் எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டுள்ளார். அவர்கள் புகைப்படம் எடுத்த நிலையில் அந்த வாலிபர்களும் தன்னை புகைப்படம் எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டதால் ஜெனிஃபர் தான் கொண்டு வந்த கைப்பையை புகைப்படம் எடுப்பதற்காக அருகில் இருந்த கல்லின் மீது வைத்துவிட்டு புகைப்படம் எடுத்துள்ள நிலையில் அவர் மறந்து சிறிது தூரம் சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வந்து பார்த்தபோது பையானது காணாமல் போயிருந்தது. அதில் 75,000 ரூபாய் மதிப்பிலான ஐபோன், உயர் ரக கண் கண்ணாடி மற்றும் 7,000 ரூபாய் பணம் ஆகியவை இருந்ததால் உடனடியாக அவர் காவல்துறையில் புகார் அளித்தார். காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கொண்டு கைப்பையை திருடி சென்ற வாலிபர்களை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் நகர பகுதியில் வங்கி ஊழியரிடம் கைப்பையை திருடிய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி வைரலாகி வருகிறது. 2026இல் 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பெண்களுக்கான 33% இட ஒதுக்கீடு முறையை உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா 2026இல் 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் பெண்கள் அதிக அளவில் போட்டியிடும் வகையில் 33% இடஒதுக்கீட்டு முறையை உடனடியாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியில் இரட்டை எஞ்சின் ஆட்சி என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறி வந்தது தோல்வியடைந்துள்ளது. புதுச்சேரியில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. கஞ்சா கலாச்சாரம் அதிகரித்துள்ளது. ரெஸ்டோ பார்களால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எனவே பெண்களுக்கான பாதுகாப்பை ஆளும் அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். கஞ்சா விற்பனையை தடுப்பதுடன் இனிமேல் ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று வலியுறுத்திய மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா, பெண்கள் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படும் போது மகளிர் காங்கிரஸ் அறிவித்துள்ள கட்டணமில்லா இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டால் வழக்கறிஞர்கள் குழுக்கள் மூலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். பெண்கள் பணிபுரியும் இடத்தில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி வருகிறது. காவல் நிலையங்களில் பெண் காவல்துறையினரை அதிகப்படுத்த வேண்டும். 24 மணி நேரமும் ரோந்து பணியில் காவல்துறையினரை ஈடுபடுத்த வேண்டும். செயல்பாட்டில் இல்லாத மகளிர் ஆணையத்தை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். செயல்படுவோம். நாங்க நியாயத்தை நிலைநிறுத்துவோம். நாங்க தப்ப தட்டி கேட்போம். எங்களுடைய அகில இந்திய மகளிர் காங்கிரசின் தலைவி மதிப்புக்குரிய அல்கா மேம் அவர்கள் எங்களுக்கு பல வகையான விஷயங்களையும் கோச்சிங்கையும் எங்களுக்கு பெண்கள் பாதுகாப்புக்காகவும் மக்களுக்காகவும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்திருக்காங்க. அவர்களுடைய வழியில நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய பணிகளை தொடர்வோம் என்று சொல்லி MLAs, we have a MLA meeting. In that meeting, MLA will definitely choose their leader of the house and he will be the chief minister. வில்லியனூரில் மாமூல் தராததால் வீடு புகுந்து பெண்ணிடம் அத்துமீறிய கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுவை வில்லியனூர் கோபாலன் கடை பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் மனைவி அம்சா. இவரது மருமகன் மாலிக் அதே பகுதியைச் சேர்ந்த கலைக்குமார் என்பவர் மாலிக்கை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு தற்போது நான் சிறையிலிருந்து வந்துள்ளதாகவும் செலவுக்கு பணம் வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். இதற்கு மாலிக் பணம் தர முடியாது என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கலைக்குமார் மற்றும் அவரது கூட்டாளிகளை அழைத்துக் கொண்டு அம்சாவின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்பொழுது வீட்டிற்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களிடம் பணம் கேட்டால் கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்டு தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். அவர்கள் வைத்திருந்த இருசக்கர வாகனங்களை அடித்து உடைத்துள்ளனர். தொடர்ந்து வீட்டில் உள்ள பொருட்களை அடித்து உடைத்துள்ளனர். வீட்டில் இருந்த பெண்களிடம் சில்மிஷம் மற்றும் கொலை மிரட்டல் விடுத்து சென்றனர். இதையடுத்து அம்சா இந்த சம்பவம் குறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குருவிநத்தம் கவிஞர் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கழிப்பறை மற்றும் உணவுக்கூடம் கட்டுவதற்கான பணியை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் குருவிநத்தம் கவிஞர் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிதாக கழிப்பறை மற்றும் உணவுக்கூடம் கட்டுதலும் மேலும் கிழக்கு பகுதியில் உள்ள பழுதடைந்த சுற்றுச்சுவர் புதிதாக கட்டுதலுக்காக ஆகிய பணிகளுக்காக 47,04,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது.
இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கூட்டம், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து குருவிநத்தம் பிடாரியம்மன் கோவில் தெரு சந்திப்பு அருகே கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்காக 6,80,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் சதாசிவம் மற்றும் கட்சி பிரமுகர்கள், அந்த பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள், இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கன்னிக்கோவில் பகுதியில் கஞ்சா விற்ற தமிழக வாலிபரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கிருமாம்பாக்கம் அடுத்த கன்னியக்கோவில் பச்சைவாழியம்மன் கோவில் அருகே கஞ்சா விற்கப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கிருமாம்பாக்கம் துணை உதவி ஆய்வாளர் ஜெயராமன் தலைமையிலான காவல்துறையினர் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு ஒரு வாலிபர் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்தார். அவரை பிடித்து சோதனை செய்த போது அவரது பாக்கெட்டில் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியைச் சேர்ந்த 19 வயதான சசிகுமார் என்பதும், தற்பொழுது கன்னியக்கோவில் அருகே உள்ள டிடிஆர் நகரில் வாடகை வீட்டில் குடும்பத்துடன் வசித்துக் கொண்டு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருவதும் தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 80 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சுல்தான்பேட்டையில் பொதுப்பணித்துறையின் மூலம் அமைக்கப்பட்ட புதிய பயணியர் நிழற்குடையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு மூலம் 5,91,000 ரூபாய் மதிப்பீட்டில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் சுல்தான்பேட்டை மெயின் ரோட்டில் புதிய பயணியர் நிழற்குடை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய பயணியர் நிழற்குடையை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு உதவி பொறியாளர் மனோகர், இளநிலை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் சுல்தான்பேட்டை பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜமாத்தாரர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நீதிமன்றத்தில் அழைத்து வந்த ஆயுள் தண்டனை கைதி மீண்டும் சிறைச்சாலை செல்லும் பொழுது மது அருந்திவிட்டு சென்றுள்ளது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் ரவுடி மாம்பழம் சதீஷ் என்கிற மணிகண்டன். இவர் மீது அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கொலை, மணல் கடத்தல், கஞ்சா விற்பனை உட்பட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 2020 ரெட்டியார்பாளையம் ரவுடி கொட்டா ரமேஷ் விழுப்புரம் மாவட்டம் சின்னக்கோட்டக்குப்பத்தில் வெடிகுண்டு வீசி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சதீஷ் உட்பட 6 பேரை கோட்டக்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ள மணல் கடத்தல் வழக்கில் சதீஷை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அரியாங்குப்பம் காவல்துறையினர் 2 பேர் கடலூர் மத்திய சிறைக்கு சென்று ரவுடி சதீஷை புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தனர். புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு அவரை மீண்டும் கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்து சென்றனர். அப்போது அவரை கடலூர் சிறை காவலர்கள் சோதனை செய்தனர். அப்போது சதீஷ் மதுபோதையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். சதீஷை கடலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்தனர். இதையடுத்து கடலூர் சிறை அதிகாரிகள் புதுச்சேரி தெற்கு பகுதி கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமனுக்கு புகார் அனுப்பினர். இதுகுறித்து டிஐஜி சத்யசுந்தரத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. டிஐஜி உத்தரவின் அடிப்படையில் அரியாங்குப்பம் ஆய்வாளர் ஆறுமுகம் விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய கைதியை மீண்டும் கடலூர் சிறைக்கு காவல்துறையினர் அழைத்து சென்ற போது கைதி சதீஷின் நண்பர்கள் பார்த்து பேசியுள்ளனர். அப்போது அவர்கள் மது கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சதீஷுக்கு காவலர் ஒருவர் சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்திருக்கிறார். பின்பு அபிஷேகப்பாக்கம் குளம் அருகே சதீஷ் மது அருந்தி உள்ளார். இதன் பிறகு இரவு 10 மணிக்கு சதீஷை கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்து சென்றுள்ளனர். இதுகுறித்த அறிக்கையை டிஐஜி சத்யசுந்தரத்திடம் தாக்கல் செய்துள்ளனர். இதையடுத்து கைதியை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. கடலூர் மத்திய சிறையில் இருந்து புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த கைதி ஒருவர் மது அருந்த காவல்துறையினரே உடந்தையாக இருந்த சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தவளக்குப்பம் தாமரைக்குளம் வீதிகளில் புதிய தார் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மணவள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தாமரைக்குள வீதிகளில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை
சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் மன்னவெளி தொகுதி பாஜக நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி, ஞானசேகர், நாகமுத்து, ரமேஷ், பழனி, திருமால், பன்னீர்செல்வம் மற்றும் அப்பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள், இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். சுல்தான்பேட்டை ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ராக் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ மேல்நிலைப் பள்ளியில் 2026ஆம் ஆண்டிற்கான அறிவியல் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு பள்ளி வளாகத்தில் மாணவர்களின் படைப்புகள் வைக்கப்பட்டிருந்தன. கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்தார். இதில் ராக் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பவுண்டர் செயலாளர் ஹரி தேவன், சரவணன், ரவிச்சந்திரன், ராக் இன்ஜினியரிங் கல்லூரி டீன் அருள் குணாளன் மற்றும் பள்ளியின் முதல்வர் உஷா ராணி, ரத்னராஜ், துணை முதல்வர் இந்திரா ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். பின்னர் மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி படைப்புகளில் சோலார் சிஸ்டம், விண்வெளி ஆராய்ச்சி போன்ற பல்வேறு அறிவியல் மற்றும் எதிர்கால வாழ்வாதாரத்திற்கு தேவையான முக்கிய படைப்புகள் ஆக்கப்பூர்வமாக வெளிப்படுத்தும் வகையில் மாணவர்களின் திறமைகள் அமைந்திருந்தன. மேலும் அறிவியல் கண்காட்சியில் மாணவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்புகளை பாராட்டினர். கிருமாம்பாக்கம் பகுதியில் டபிள்யூ தடுப்பு அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் கடலூர் சாலையில் மேற்கு பகுதியில் உள்ள ஆர்கே அன்னை அபிராமி மகாலில் இருந்து மகாத்மா காந்தி மருத்துவமனை வரை டபிள்யூ உலோகத்தினால் தடுப்பு அமைப்பு அமைப்பதற்கான அரசாணை பெறப்பட்டு 23,02,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கு பகுதியில் உள்ள அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி முதல் கிருமாம்பாக்கம் சந்திப்பு வரை டபிள்யூ உலோகத்தினால் தடுப்பு அமைப்பு அமைப்பதற்காக 37,12,000 ரூபாய் என மொத்தம் 69,14,628 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டது. அதற்கான பூமி பூஜையை ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நிலத்தை சட்டவிரோதமாக பதிவு செய்த அதிகாரிகள் மீது பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை நிசான் ஷோரூம் மற்றும் பாரத் பெட்ரோல் பங்க் இடையே அமைந்துள்ள 28,000 சதுர அடி பரப்பளவுடைய நிலம் தொடர்பாக தன்னை ஏமாற்றியதாக கென்னடி குமார் குற்றம் சாட்டியுள்ளார். 2022ஆம் ஆண்டு அரியாங்குப்பத்தை சேர்ந்த ரத்தனவேல் என்ற முகவர் மூலம் நில உரிமையாளர்கள் ராஜகோபால் மற்றும் ஜெயலட்சுமிக்கு முன்பணம் செலுத்தியதாக அவர் தெரிவித்தார். நிலம் வழக்கில் இருந்த போதும் அந்த வழக்கை தீர்ப்பதற்காக நில உரிமையாளர்கள் பணம் கோரியதாகவும், வழக்குகள் முடிந்ததும் நிலம் கிரயம் செய்து தருகிறேன் என நில உரிமையாளர்கள் உறுதியளித்ததாகவும், பட்டா சரியான உரிமையாளருக்கு மாற்றப்பட்ட பிறகும் நிலத்தை மாற்ற மறுத்து உரிமையாளர்கள் மோசடி செய்தனர் என கென்னடி குமரன் கூறினார். இது தொடர்பாக கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதாகவும், துணை பதிவாளர் அலுவலகம் மற்றும் பதிவுத்துறை இயக்குநரிடம் எதிர்ப்பு மனு கொடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வழக்கு தற்பொழுது புதுச்சேரி நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ளதாகவும், அதில் 6,000 சதுர அடி மட்டும் கடந்த 22ஆம் தேதியன்று உழவர்கரை துணை பதிவாளர் அலுவலகம் துணை பதிவாளர் சட்டவிரோதமாக 3ஆம் நபருக்கு பதிவு செய்து கொடுத்துள்ளார். இது அதிகார துஷ்பிரயோகம் என அவர் குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து நில உரிமையாளர்கள், முகவர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கென்னடி குமரன் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதிகாரிகளே சட்டத்தை மீறினால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எங்கே என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மதி கிருஷ்ணாபுரம் குறிஞ்சி நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கன்னிக்கோவில் அடுத்துள்ள மதி கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் உள்ள குறிஞ்சி நகர் பகுதியில் நிலவி வந்த குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் விதமாக பொதுப்பணித்துறை மூலமாக சுமார் 25 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளை மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் குடிநீர் குழாய் இணைத்தல் முதலிய பணிகளுக்கு பூமி பூஜை செய்து தொடங்கப்பட்டது. தற்பொழுது அந்த பணியானது நிறைவு பெற்ற நிலையில் இந்த குடிநீர் திட்டத்தின் மூலம் மதி கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் உள்ள சுமார் 2,000 நபர்கள் பயன்பெறும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டு அவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது.
இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள், இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் நலசங்கத்தின் ஆலோசனை கூட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கு குழு காப்பீடு பதிவு செய்யப்பட்டது. திண்டிவனம் தனியார் திருமண மண்டபத்தில் டாக்டர் அப்துல் கலாம் பத்திரிகையாளர்கள் நலச்சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சங்கத்தின் சட்ட ஆலோசகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான பூங்கா பாக்யராஜ் கலந்து கொண்டு குழு காப்பீடு பதிவு செய்யப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு குழு காப்பீடு திட்ட பதிவு பத்திரங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் எதிர்கால வளர்ச்சிகள், புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, பொதுமக்கள் முகம் சுளிக்காத வகையில் பணியாற்றுதல், வெளிப்படையான நிர்வாகத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துதல், தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு குழு காப்பீடு செய்ய நிதி உதவி அளித்து வரும் சங்கத்தின் ஆலோசகர் வழக்கறிஞர் பூங்கா பாக்யராஜ் அவர்களுக்கு நன்றி கூறுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் சங்கத்தின் கௌரவ தலைவர் தங்கவேலப்பன், ஒருங்கிணைப்பாளர் பழனி, செயலாளர் சுரேஷ், பொருளாளர் சங்கர் கணேஷ், சங்க உறுப்பினர்கள் மோகன், ரவி, வெங்கட்ராவ், சரண், சையத் ரஃபி, தாண்டவமூர்த்தி, சண்முகம், ரவி, ஆனந்த், அப்பு, முரளி மற்றும் தபால் துறை சார்ந்த ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு கிராமத்தில் அருள்பாலித்து வரும் கிராம தேவதையான ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களான ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர், அருள்மிகு ஐயப்பன், ஸ்ரீ சிவதுர்கை அம்மன், ஸ்ரீ மன்மதன், நவகிரக மூர்த்திகள் ஆகிய திருக்கோவில்கள் திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது கடந்த 9ஆம் தேதி பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. 21ஆம் தேதி காலை பூஜையுடன் துவங்கிய விழாவில் கணபதி வேள்வியும், சூரிய வழிபாடும், புதிய சுவாமி சிலைகள் கண் மலர்தலுடன் பெருவேள்வி பவனியும், மாலை மேல தாளங்கள் முழங்க ஊர் மக்கள் ஒன்று கூடி முளைப்பாளிகை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். தொடர்ந்து மேலதாளம் முழங்க பம்பை உடுக்கை அதிர முதற்கால வேள்வி வழிபாடு துவங்கியது. 22ஆம் தேதி 2ஆம் கால யாகசாலை வேள்வியும், மாலை 3ஆம் கால யாகசாலை வேள்வியும், 23ஆம் தேதி காலை 4ஆம் கால யாகசாலை வேள்வியும் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோவிலை வலம் வந்தவுடன் கோபுர உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் புனித நீர் கலசங்கள் மீது ஊற்றப்பட்டதை தொடர்ந்து மூலவர் முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு தமிழ் முறைப்படி திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் மக்கள் விரோத போக்கிற்கு கண்டனம். லாஸ்பேட்டையில் காங்கிரஸ் சார்பில் வாக் ஃபார் புதுச்சேரி நடைபயணம். நீதிமன்றம் அழைத்து வந்தபொழுது மது அருந்திய ஆயுள் தண்டனை கைதி. காவல்துறையினரே உடந்தையாக இருந்த அதிர்ச்சி தகவல். மாமூல் தராததால் வீடு புகுந்து பெண்ணிடம் அத்துமீறல். 7 பேர் கொண்ட கும்பலை கைது செய்தது காவல்துறை. கன்னிக்கோவில் பகுதியில் கஞ்சா விற்பனை. தமிழக வாலிபர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.